திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. பாலியல் புகார்கள் அதிகரிப்பதற்கு காரணம் விழிப்புணர்வு அதிகரித்திருப்பதாலா அல்லது குற்றங்கள் அதிகரித்திருப்பதாலா என்று மக்களிடம் கருத்து கேட்டோம். அதற்கு விழிப்புணர்வு அதிகரித்திருப்பது என்று 48% பேரும், குற்றங்கள் தான் அதிகரித்திருக்கின்றன என்று 52% பேரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். பாடம் நாராயணன், அதிகார போதையில் இருக்கின்ற மனிதர்கள் குடிபோதை காரணமாக இத்தகைய சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? இல்ல, அதிகார போதையில் இருப்பவர்கள் அவங்க குடிச்சாலும் குடிக்காட்டாலும் தொடர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் கரப்ஷன் போது அதிகாரத்தை இருக்கிற போது அதை பயன்படுத்தும் போது அதில் பாலியல் சுரண்டலும் இல்லை பாலியல் தொந்தரவும் அந்த போதையில அதிகார போதையில செய்யற விஷயம்தான். பொதுவாக மது போதையில் பாலியல் வன்முறைகள் நடக்கின்றனவா, சீண்டல்கள் நடக்கின்றனவான்னு கேட்டிங்கன்னா அது நிறைய டாக்குமெண்ட் செய்திருக்காங்க. ஒரு தவறான எண்ணம் இருக்கிற ஒருத்தர் மதுவின் குடிச்சிட்டாருன்னா அவரால் அவருக்கு வேணுங்கிற தற்காப்பு உணர்ச்சியெல்லாம் போயிடும், சட்டத்தை பற்றிய பயம் போயிடும், ஒரு தெளிவின்மை இருக்கும், சிந்திக்க முடியாது. அந்த நேரத்தில் அவங்க தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. இது தொடர்ந்து இதை பற்றி பேசி இருக்கிறாங்க, இதுக்கு டாக்குமெண்ட் செய்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 40 குடிசை பகுதிகளில் செய்யப்பட்ட ஆய்வு. இது HIV எய்ட்ஸ் தொடர்பாக எப்படி பரவுகின்றது தொடர்பாக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு. ORG கேர் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிறது. அவங்களும் ஏல் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து செய்த ஆய்வு. அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 99.4 அளவுக்கு நம்மளுடைய குடிசை பகுதியில் இருக்கிற பெண்கள் தன்னுடைய கணவர்களால் தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் சொல்லி வந்திருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு துன்புறுத்தல்கள் பாலியல் துன்புறுத்தல்கள், கணவர்களே மனைவி மேலே நடத்துகின்ற பாலியல் வன்முறைகள், மனைவியுடைய இஷ்டம் இல்லாமல். அதில் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு பாலியல் வன்முறைகள் போதையில் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது கட்டாயம் அதுக்கு அவங்களுடைய பய உணர்ச்சியே போக்கிறோம், அந்த நிதானத்தை இழந்துருவாங்க, அதனால நடக்கிறது. AK கேங்குலியுடைய கேஸில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே அந்த பெண்ணு மேலே ஈர்ப்பு இருந்திருக்கு, அதனால தான் ஹோட்டல் கூப்பிட்டுருக்காரு, அந்த டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கலாம். அதே சமயத்தில் அவர் வைன் குடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவருடைய நிதானம், ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் அவருடைய நிதானத்தை இழந்து செயல்பட தூண்டுகின்றது. அவரையும் இந்த பெண்ணையும் குடிக்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் தருண் தேஜ்பால் இதில் கூட டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2 நாட்களுக்கு காக்டெயில் பார்ட்டி நடந்திருக்கு, அவர் போதையில் இருந்திருக்கிறாரு. அந்த போதையில் இருக்கிற போது அவருக்கு ஒரு நிதானங்கள்லாம் இழந்து தவறு செய்திருக்கிறாரு. இது மாதிரி பல சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியும். அதனால அதிகார போதை என்பதே ஒரு போதை தரும் விஷயம். அதுவே அந்த போதை இருக்காத ஒரு சூழலை பணியிடங்களில் உருவாக்க வேண்டும், அங்கே ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு சூழல் உருவாக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் சமமாக நடத்தப்படணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அதற்காக தான் புதிய சட்டம்லாம் வந்திருக்கிறது. அந்த சட்டமே அதிகார போதையை பயன்படுத்தி சுரண்டலை செய்யக்கூடாது என்பதற்காக தான் வந்த சட்டம். அது போக மது போதை என்பது எப்படி பாலியல் குற்றங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்பதற்கு பல டாக்குமெண்ட் இருக்கிறது. அதனால மது போதையை தடுப்பதற்கான ஒரு காரணங்களில் இந்த பாலியல் வன்முறையை தடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும் உண்மை. சரி திரு கார்த்திகேயன், இப்ப நீங்க தொலைக்காட்சியில் வருகின்ற சில தொடர்கள் தான் இத்தகைய சம்பவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றன அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்க. இப்ப காமம் என்கின்ற உணர்ச்சியை தொலைக்காட்சி தொடர்கள் தூண்டுகின்றன அப்படின்னா தண்டனை தருகின்ற பொழுது அச்சம் என்ற உணர்வும் அந்த மனிதனுக்கு வரணும்ல. காமம் என்ற உணர்வு மட்டும் மனிதனுக்கு வந்து விடுகிறது, அச்சம் என்ற உணர்வு மனிதனுக்கு வரவில்லை என்றால் இதற்கு என்ன காரணம்? நான் சரியா சொல்லலையா, நீங்க சரியா புரிஞ்சுக்கலையான்னு தெரியல. நான் இதுதான் காரணம் இதுதான் காரணம் எதையுமே நான் வரியா இருக்கல. இதுவும் ஒரு காரணங்களா இருக்கு. பல காரணங்கள்ல இதெல்லாம் காரணம். அதாவது நம்ம இங்க விவாதம் அப்படிங்கிறது எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்னா இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு இதுல நம்ம ஒரு சைடு எடுத்துக்கிட்டு இப்படித்தான் எதனால் இந்த பர்டிகுலர் இதை டிஃபெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்ம ஸ்டாண்ட் எடுத்தா மக்களுக்கு போய் சேர வேண்டியது சேராதுங்கிறது என்னுடைய கருத்து. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேடம் நிறைய சட்டம்னு பேசினாங்க. சட்டம் ஒரு அளவுக்கு மட்டும்தான் பயன்படும். அதுக்கு மேல சட்டத்தை எதிர்பார்க்கிறத விட இன்னைக்கு நீங்க தேதியில பார்த்தீங்கன்னா அவங்க மேடம் நான் சொல்ல வந்ததை அவங்க சொன்னாங்க, அதனால தான் நான் மறுபடியும் எதுவும் சொல்லலை. எழுத்தறிவுங்கிறது வேற, கல்விங்கிறது வேற. இன்னைக்கு எழுத்தறிவு இருக்கலாம், கல்வி அப்படிங்கிறது இல்லை. ஆத்திச்சூடி யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் யாருக்கும் சொல்லித்தர்றதில்லை. இந்த ஒரு படத்துல ஒரு நல்ல ஒரு பாடல் ஒன்று, ஒரு கண்ணதாசன் பாடல், எம்ஜிஆர் பாடுவார், கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பை விதித்தனர். 2 பேருக்கும் கட்டுப்பாடுங்கிறது கட்டாயம். ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா
கட்டுப்பாடு வேண்டாம். தனி மனித சுதந்திரம் கட்டாயம் எல்லாருக்கும் வேணும், இருக்கு. அது எப்போன்னா உன் கை எவ்வளவு வரைக்கும் வீசலாம்னா என் மூக்கு நுனி வரைக்கும். அதே மாதிரி ஒரு தனி மனித ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மற்றவங்களை நம்ம இது செயல்பாடுகள் பாதிக்கும் அப்படின்னா உனக்கு கட்டுப்படுத்த தான் வேணும். அந்த கட்டுப்பாடு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது இல்லைன்னா இது பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்காது. இது குழந்தை முதல் கொண்டே பள்ளிக்கூடங்கள்லையும் வீட்டில் பெரியவங்களும் மத கூடங்களில் வந்து நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கோயில்கள்லையோ சர்ச்சிலையோ மசூதிலையோ வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கறதன் மூலமாக மட்டுமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றங்களை கொண்டுட்டு வர முடியும். ஒரு பக்கம் இன்சைட்டிங், இன்னொரு பக்கம் கட்டுப்பாடுங்கிறது நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. எந்த கட்டுப்பாடுமே யாருக்கும் இல்லைங்கிறதும் நிச்சயமாக ஜெயிக்க மாட்டோம். கட்டுப்பாட்டோட கூடிய வாழ்க்கை, நல்ல பண்புகளை சொல்லித்தரக்கூடிய கல்வி, இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையில் தீர்வு கிடைக்கும். அதாவது பெண்கள் ஒழுங்கா இருக்கணும், புருஷன் வீட்டில் வாழ போற பொண்ணே தங்கச்சி கண்ணே புத்திமதி சொல்றேன் கேளு முன்னேன்னு எவ்வளோ வருஷம் எத்தனை நூற்றாண்டுகள் பெண்களுக்கு சொல்லுவீங்க. போறோங்கிறேன் நான். ஒரு மாறுதலுக்கு வீட்டில இருந்து வெளியில போற பையன்கிட்ட எப்பா நீ இன்னைக்கு போற எந்த பெண்கிட்டையும் நீ தவறா நடந்துக்காத, மனிதனாக நடந்துகொள் அப்படின்னு புத்திமதியை சொல்ல ஆரம்பிங்களேங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். இன்னமும் பொண்ணு நீ இழுத்து போத்திக்கோ, நீ பத்திரமா இரு, போதும், அதெல்லாம் சொல்லியாச்சு. ஆகவே ஆண்களுக்கும் ஒழுக்கம் இருக்கிறது, அவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். இது நடப்பது குற்றம், எந்த காரணமாக இருந்தாலும் எந்த உணர்வு தூண்டப்பட்டாலும் குற்றம்தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த சமூகம் வரணும். அப்பதான் மாறுதல் வரும். இது போன்ற குற்றங்களை வெளிக்கொண்டு வந்து புகாராக தெரிவிப்பதற்கு இந்த சமுதாய சூழல் பெண்களை அனுமதித்திருக்கிறதா அல்லது பெண்கள் எல்லோரும் துணிந்து விட்டார்களா? அதாவது வர்மா இதுக்கு கரெக்டா பதில் சொல்றாரு. இது வந்து இன்னமும் பாலியல் ரீதியான பிரச்சனைகள், தாக்குதல்கள், ஷேம் அண்ட் ஆனர், இதற்குள் மான அவமான பிரச்சனைக்குள் சிக்கி கிடக்கிறது. அப்ப இதுவும் வந்து நம் மீது நடக்கக்கூடிய பல்வேறு அடித்தால், வேற விதமாக துன்புறுத்தினால், வன்முறை நடந்தால், அதை போல பாலியல் வன்முறையும் ஒரு வன்முறை தான் அப்படிங்கிற உணர்வோட பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து சொல்வதற்கு முன் வரணும். அவங்க சொல்லும் போது ஊடகங்களோ மற்றவர்களோ அவர்களையே காட்சி பொருளாக்கி பழியை தூக்கி அவர்கள் மீது போடாமல் ஒரு ஆதரவோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதனால சமுதாயத்திற்கும் பங்கு இருக்கிறது, ஊடகங்களுக்கும் பங்கு இருக்கிறது, காவல்துறை, அரசு நிறுவனங்களுக்கும் பங்கு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாலிடாரிட்டியும் சப்போர்ட்டும் இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து தைரியமா முன் வந்து சொல்லுவாங்க. அதுல ஒரு முன்னேற்றம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். என்னதான் தீர்வு இதற்கு? இப்பதான் சொன்னாங்களே, அவங்களே தீர்வெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்பதான் தீர்வு சொன்னாங்க. தீர்வு என்பது பொதுவாக சட்டம் வந்து அதோடைய கடமையை செய்யும்ன்ற பயம் முதல்ல எல்லாருக்கும் வேணும். சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சட்டம் பயத்தை ஏற்படுத்துவது யார்? அதை ஏற்படுத்த வேண்டியது சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய எல்லா கருவிகளும். நீதிமன்றம் விரைவாக செயல்பட வேண்டும். விரைவு நீதிமன்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு வேணும்னு சொல்லிட்டு, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையாக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். விரைவாக எல்லாம் நடத்தணும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு போடுற போது அது கோர்ட்டு மட்டும் இருக்கக்கூடாது, நீதிபதி மட்டும் இல்லை. அதை விவாதிப்பதற்காக, வாதிடுவதற்காக அரசுடைய வழக்கறிஞர் வேண்டும், அதற்கான கட்டமைப்பு வசதிகள் வேண்டும்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி முழுமையாக சட்டத்தை செயல்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை வந்து தேசிய அளவிலையும், மாநில அளவிலையும், மாவட்ட அளவிலையும், வட்ட அளவிலையும், எல்லா ஊர் அளவிலையும் உருவாக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய 33 விழுக்காடு இடஒதுக்கீடை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் நிறைவேறணும். அதிகாரத்துக்கு வந்து நிறைய பெண்கள் வருவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பாராளுமன்றத்துக்கு போவதாக இருந்தாலும் பல இடங்களில் வந்து அதிகாரத்திற்கு பெண்கள் வரும்பொழுது அவர்கள் வந்து இதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கல்வியில் வந்து பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். கல்வி சூழல், பள்ளிகளில் வந்து ஆண்களும் பெண்களும் இணைந்து பழகுவதற்கான, படிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக சமூக அறிவியல் வந்து நம்முடைய கல்வியில் இல்லை இன்றைக்கு. பொதுவாக இது மட்டும் இல்லை, எல்லா சமூக பிரச்சனைகளை பற்றியும் விவாதிப்பதற்கான சூழல் வந்து நம்ம பள்ளி கல்வியில் இல்லை, மாணவர்களுக்கு இல்லை, கல்லூரி அளவிலையும் கூட இல்லை. அது போக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய புரிதல் வந்து பொதுவாக எல்லாருக்கும் உருவாக்கணும். கான்ஸ்டியூஷன் எதற்காக உருவாக்கப்பட்டது, அந்த கான்ஸ்டியூஷனில் வந்து என்னெல்லாம் கடமைகள் எல்லாம் சொல்லி, உரிமைகளை பற்றி தான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய தனி மனிதர்களுடைய கடமைகள், சமூக கடமைகள்லாம் என்ன இருக்கின்றது என்பதை பற்றி விவாதம் நடத்தப்பட வேண்டும். அதெல்லாம் கல்லூரி அளவில் வந்து மாணவர்களிடம் பரவலாக கொண்டு போகப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக சூழல் உருவாகும் பொழுது பெண்களும் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பெண்களை அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அவர்களை சமமாக நடத்துவதற்கான வாய்ப்பு எல்லாம் உருவாக்கப்படும். அப்படி செய்யும் பொழுது எல்லோருக்குமே வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. இப்ப நீங்க சட்டங்களில் இந்த மாதிரி கட்டமைப்புகள் வேண்டும் என்று சொன்னீங்க. குடும்பங்களில் இது போன்ற கட்டமைப்புகள் வேண்டுமா பெண்களை காப்பதற்கு? அதாவது ஆணையும் பெண்ணையும் ஒரே போல் இது பண்ணணும். பெண் என்றால் போகப்பொருள் இல்லை, ஆணுக்கு என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு வளர்க்கும்போது குடும்பத்தில் வளர்க்கணும்.
அது வந்து இப்போ தான் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இட் டேக்ஸ் டைம். கொஞ்சம் வருடங்களில் அது நடக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா வழியாக பேட்ரியார்க்கல் சொசைட்டியாக இருந்தது திடீர்னு ஒரு நாளில் மாறிடாது, சில வருடங்களில் மாறிடாது. அது இன்னும் எடுக்கும், காலம் எடுக்கும். ஆனால் அதற்கு முன்னால் நம்ம நிறைய இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய தேவைகளும் நீட்ஸும் வெளி இதனால் இன்டியூஸ் ஆகிற விஷயங்களும் நிறைய ஆயிருக்கு. அப்போது ஒரு கான்சென்சுவல் செக்ஸ் அப்படிங்கிறத தேடி ஆணும் பெண்ணும் போகும்போது அதற்கான அதை எப்படி நீங்கள் உங்களை ஈர்க்கிற ஒரு பெண்ணிடமோ உங்களை ஈர்க்கிற ஒரு ஆணிடமோ அது குறித்து எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத கூட கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அதை பற்றி பேசவே கூடாதுங்கிறதை தாண்டி கான்சென்சுவல் செக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை சம்மந்தப்பட்டவரிடம் எப்படி அணுகுவது, எப்படி அப்ரோச் பண்ணி அதை ஒரு டீசன்ட் இதில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கூட நம்ம வந்து விவாதத்துக்கே எடுத்துக்கிடலை. அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அப்படின்னா இந்த மாதிரியான வல்லுறவுகளை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் 1% குறையலாம். ரெண்டாவது, பெண்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி சீரியல்ஸ் யார் சொன்னார், சீரியல் பார்த்தீங்கன்னா வெறுமன பாலியல் வன்புணர்வை தூண்டுற மாதிரி இல்லை, பெண்ணுக்கான இடம் எதுங்கிறது கற்காலத்தில் இருக்கிற ஒரு இதைத்தான் இன்னைக்கு சீரியல்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான சீரியல்களை எதிர்த்து ஏன் எந்த போராட்டமுமே நடக்கலைங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஹாலுக்குள்ளே உட்கார்ந்து பெண்களை இப்படித்தான் இருக்கணும், அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான உறவுகள்லாம் இருக்கும், ஆண்கள் எப்படி அதை ட்ரீட் பண்றாங்கன்னு மிக மோசமான ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களை எதிராக போராட்டங்கள் நடக்கவில்லைன்னு கேட்குறாங்க ஜனநாயக மாதர் சங்கம். இல்ல, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை என்னன்னா, ஒரு ஜனநாயக மாதர் சங்கம் போராடினால் போதாதுங்கிறது தான். அதனால அமைப்புகள், தனிநபர்கள் எல்லாருமே அவரவருடைய தளத்துல போராட வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல வந்து சமூகத்துல மதிப்பீடுகளை ஏற்படுத்தக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்கு. அரசியல், கல்வி, மதம், ஊடகங்கள், குடும்பம். பிரதானமாக இந்த 5 தளங்கள்லையும் பெண் சமத்துவ கருத்துக்கள் இன்னும் வலுவாக வரணும். சொல்லுகிற கருத்துக்களை காதில் வாங்கி பதிலளிக்கக்கூடிய அந்த ஜனநாயக சூழல்ங்கிறது உருவாகணும் ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் வந்து ரேப் கேசஸில் சராசரியாக 25% தான் கன்விக்ஷன் ஆகுது. கன்விக்ஷன் ரேட் அவ்வளோதான். அப்போ இந்த ரேட் வந்து அதிகரிக்க வேண்டி இருக்கிறது. குற்றம் செய்தால் கண்டிப்பாக தண்டனைங்கிறது வரணும். ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் வழக்கு நடத்தி முடிக்கப்பட வேண்டும்ங்கிறது இந்த பக்கம் வரணும். இது எல்லாம் இணையும் போது கொஞ்சம் மாற்றம் வருவதற்கான நன்றியப்பாக நம் அனைவரினுடைய ஒட்டுமொத்த விருப்பமும் தனி மனித மனம் மாற வேண்டும். ஏனென்றால் இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை பெண் ரசிப்பது மட்டுமல்லாமல் அந்த வாழ்க்கையை வாழவாவது வழி பெறக்கட்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமும். அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பலவிதமான எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்கு